எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். 1980 வந்து சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 108 மில்லியன் அப்படிங்கிற அளவுல இருந்துச்சுங்க. அதாவது 10 கோடி அப்படிங்கிற அளவுல இருந்தது. 2014 ஆய்வுப்படி 422 மில்லியனா மாறுச்சு. கிட்டத்தட்ட 42 கோடியா மாறுச்சு. 2030 இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகரிக்க போறதா தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் நம்ம உடலை ஃபிட்டா வச்சுக்கிறது, எக்ஸசைஸ்லாம் எவ்வளவு முக்கியம், சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கிறது இன்னைக்கு புரியுது. நம்ம உணவு பழக்க வழக்கம் எப்படி ரொம்ப மாறி போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம பல வாட்டி சொல்லியாச்சு. இன்னைக்கு நான் நம்ம வீட்டுல நம்மளுக்கிட்டே கிடைக்கக்கூடிய ஒரு 10 ஹோம் ரெமடிஸ் மூலிகைகள், அதாவது நிறைய மூலிகைகள் இருக்கு, ஆவாரம் பூ இதெல்லாம் இருக்கு. இது வந்து தனியா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. இதை குறித்து தனித்தனியா நான் நிறைய போட்டிருக்கேன். ஆவாரம் பூ, செம்பருத்தி டீ, சங்கு பூட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருகுறிஞ்சான், இந்த மாதிரி பல விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த லெவலுக்கு போகாம சாதாரணமான விஷயங்களை பேசுவோம். ஃபர்ஸ்ட் லவங்கப்பட்டை. இது இல்லாம நம்ம பிரியாணி செய்யறது இல்ல, சமையல் ரூம்ல இது இல்லாம இருக்கிறது இல்ல. லவங்கப்பட்டைக்கு கண்டிப்பா சர்க்கரையை குறைக்கக்கூடிய பண்புகள் உண்டு. ஏன்னா இது இன்சுலினோட செக்ரீஷனை தூண்டுது. மேலும் எல்டிஎல் போன்ற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. டபுள் நன்மை, பிபி பிளஸ் சுகர் ரெண்டுக்குமே லவங்கப்பட்டை நல்லது. அப்படிங்கிறதுனால லவங்கப்பட்டை டீ அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். ஈஸியா நீங்க டக்குனு செஞ்சுக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது துளசி. துளசி வந்து ரொம்ப பொதுவா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். துளசிக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய பண்பு உண்டு. இந்த துளசியுமே நம்ம கணைய செயல்பாட்டை ஊக்குவிக்கும், இன்சுலின் செக்ரீஷனுக்கு அதிகரிக்க வழிவகை செய்து, கூடவே நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு உண்டு துளசிக்கு. மூணாவது வெங்காயம். வெங்காயத்துல சல்பர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிஜனேட்டரிகள் நிறைய இருக்கு. வெங்காயத்தை நம்ம சாலடு, சூப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்தும் போது இதோட மருத்துவ நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. நாலாவது பூண்டு. பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின் சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடியது. குறிப்பா கல்லீரல் மற்றும் கணையத்தின் செயல்பாடுகளை தூண்டக்கூடியது பூண்டு. உங்களோட உணவில் முழு பூண்டு நசுக்கி போட்டு செய்யறது, பேஸ்டா செய்யறது எல்லாமே நன்மை தரும். பூண்டு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தான் கொஞ்சம் பச்சையா சாப்பிட்டா பெஸ்ட்னு சொல்லுவோம். அஞ்சாவது வெந்தயம். வெந்தயம் பொதுவா இன்சுலினை விட மெயினா நம்ம ஜீரண மண்டலத்துல அந்த உணவுகள் மெதுவா ஜீரணமாகிறதுக்கு, பசியை குறைக்கிறதுக்கு, உணவுகள் மெதுவா ரத்த சர்க்கரை அளவை ஏத்துறதுக்கு, அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் போன்ற விஷயங்கள், நார்ச்சத்துக்கள் உதவுது. வெந்தய பொடி இல்ல ஊற வைத்த வெந்தயம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆறாவது இஞ்சி. இஞ்சி இல்லாம இந்திய உணவு சமையல் இல்லையா? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இஞ்சி, இஞ்சிரால் நம்ம சர்க்கரை நோய்க்குமே பெஸ்ட் ரெமெடி தாங்க. 7 ஆலோவேரா. கற்றாழை. கற்றாழைக்குமே இந்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய பண்பு உண்டுங்க. கற்றாழையோட பசை அது வந்து இந்த நன்மைகளை கொண்டதா இருக்கு. அதனாலதான் கற்றாழை ஜூஸ் கிடைக்கும் போது குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்டான ஒரு ரெமெடி. இப்பெல்லாம் நிறைய கிடைக்குது. ஏன்னா அதுல பசைத்தன்மை, அந்த பசைத்தன்மை ரத்த சர்க்கரை அளவுகள் ஏறுவதை குறைக்குது, வேகமா ஏறுறத. மேலும் இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது கற்றாழை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தோள்களுக்கும் நல்லது கற்றாழை, ஆலோவேரா அப்படிங்கிறது. இதோட சாறு பல வகையில நம்மளுக்கு நன்மை தருது, உடலுக்கு உள்ளாரியும் வெளியவும். 8 பாகற்காய். கசப்பான பாகற்காயில இன்சுலின் சுரப்பை தடுக்கக்கூடிய பல நன்மைகள் இருக்கு. இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கக்கூடிய பல மூலக்கூறுகள் இருக்கு. பாகற்காய் விதை, பழம், பாகற்காயோட முழு காய், பல கூழ், இலைகள் எல்லாத்துக்குமே வந்து சர்க்கரை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. 9வது வேப்ப இலைகள். வேப்ப மரம் இன்னைக்கு பல இடங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தால இன்னமும் நம்ம ஊர்ல நிறையவே இருக்கு, நல்ல வேலையா அழிஞ்சு போகல. வேப்ப இலை, நார்மல் வேப்ப இலை இல்ல மலவேம்பு எல்லாமே வந்து சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மைகள் கொண்டதுங்க. இந்த கசப்பு தன்மைக்கும் சர்க்கரையை குறைக்கிறதுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் உண்டு. ஆனா வேப்ப இலை அப்படியே சாப்பிட முடியாது. பாகற்காய் கூட சாப்பிடலாம். வேப்ப இலை மிக அதிக கசப்பு தன்மை கொண்டது. இது ஆனா கழுவிட்டு நீர்ல கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி குடிச்சா கூட போதுங்க. அதுலயே நம்மளுக்கு ஹைப்போகிளைசிமிக் எஃபெக்ட் இருக்கு, சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கு. அதனால வேப்ப இலை சாறு உண்மையிலேயே பெஸ்ட். அடுத்து 10வது வந்து அதாவது திரிபலா அப்படின்னு ஒண்ணு நான் ஏற்கனவே ரீசெண்டா பேசினேன் இல்லையா? கடுக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் நெல்லிக்காயில சேர்ந்தது. இந்த நெல்லிக்காய் இதுல அடக்கம். இது வந்து பொதுவா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி எடுப்பாங்க இல்லையா? இது வந்து ஒரு இயற்கையான சர்க்கரையை குறைக்கக்கூடிய பானம்னு சொல்லலாம் திரிபலா பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்காக எதையுமே
எதுவுமே நீங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் கடைசியா சொன்ன விஷயம் ஹோம் ரெமெடி கிடையாது, ஆல்மோஸ்ட் மருந்து தான். அப்ப இது உங்களோட டாக்டரோட அட்வைஸ் இல்லாம அதை எடுக்கக்கூடாது. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் உணவு சார்ந்த விஷயங்கள். இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஒரு 10 விஷயம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பப்ப உங்க உணவுல சேர்த்துக்கிட்டு வர மாதிரி பாருங்க. இதை தவிர ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, அது ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.